Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.9ல 6th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். 6th ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரேகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து 15 A4 ஷீட்னே நம்ம வச்சுப்போம். A4 ஷீட்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து இருக்கு. அந்த 15 ஸ்கொயர் கலர்டு பேப்பர், அதாவது கலர் பேப்பர் தான் அது. அந்த கலர் பேப்பரோட சைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், அப்படியே எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர் இருக்கிற பேப்பர் வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எத்தனை கலர்டு பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாகப்பட்டது இந்த எல்லா பேப்பர்ஸையும் யூஸ் பண்ணி எவ்வளோ ஏரியா ஆஃப் பேப்பரை வந்து இப்போ நம்ம ஒரு கீழே கிரவுண்டே வச்சுப்போம். இந்த கிரவுண்டு வந்து பார்த்தோம்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு கிரவுண்டில் எவ்வளோ ஏரியா வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இது எனக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியாவை எப்போ எந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு 10 சென்டிமீட்டரை 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 11 சென்டிமீட்டரை 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 24 ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சீரீஸ். ஆனால் நம்மளுக்கு இப்போ 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 1ல் ஸ்டார்ட் ஆகுங்கிறப்ப 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறத நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர் யூனிட்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6ங்கிறது ஃபார்முலா. அடுத்து இங்கே அதே ஃபார்முலா தான் n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6ங்கிறது ஃபார்முலா. இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 24, இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 9. அப்படின்னா என்னுக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 24 × 24 + 1 அடுத்து 2 × 24 + 1 கிடச்சிருக்கும் டிவைடட் பை 6 மைனஸ் இங்கேயும் என்னுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 9 × 9 + 1 × 2 × 9 + 1 டிவைடட் பை 6ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 24 × 24 + 1ஓட வேல்யூ 25 கிடச்சிருக்கும். × 2 × 24 48 கிடைக்கும். 48ஓட ஒரு 1 ஆட் பண்ணணும் டிவைடட் பை 6. இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 1s are, இது 6 4s are கிடச்சிருக்கும். மைனஸ் 9 × 9 + 1 வந்து பார்த்தோன்னா 10, அடுத்து 2 × 9 வந்து பார்த்தோன்னா 18 + 1 டிவைடட் பை 6 கிடச்சிருக்கு. இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are, இது 3 3s are, இது 2 1s are, இது 2 5s are எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100, அடுத்து 48 + 1ஓட வேல்யூ 49 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் 3 × 55ஓட வேல்யூ பார்த்தோம்னா 15 × 18 + 1ஓட வேல்யூ 19 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 49ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4900 கிடைக்கும். மைனஸ் இந்த 15ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 15ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 285 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 4900 285 நான் மைனஸ் பண்ணேன்னா 4615 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு கிரவுண்டோ ஏதோ ஒரு இடத்த நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா எவ்வளோ ஏரியா கவர் பண்ணலான்னு பார்த்தோம்னா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை நம்மளால் கவர் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.